நமோ ஹிமாலயா. நோ சொல்ல பழகுங்க. நோ சொல்ல பழகுங்க. என்ன எல்லாத்துக்கும் நோ சொல்றதா? சரியான விஷயத்துக்கும் நோ சொல்லிடுவீங்க. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது யார் கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களோட மைண்டு. உங்கள் மைண்டு ஒரு சில டைம் நின்று பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரிஞ்சே பண்ணுறீங்கன்னே வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்களுக்கு பண்ணிட்டாங்க. நீங்கள் அது பர்ஸ்ட் ஆகி அது நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தான் ஓகே. அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சே தான் நீங்கள் ஒரு குவாரலில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் அப்போ என்ன சொல்லுதுன்னு மட்டும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஹே இன்னும் பண்ண, அவன் இப்படி பேசுனா, அவன் இப்படி பேசுனா, நீ இதை எடுத்துட்டு வா, அவன் அன்னைக்கு அதை பண்ணான், இதை எடுத்து சொல்லு, இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லு. இது எல்லாத்தையும் இந்த மைண்ட் தான் பண்ணும். ட்ரூ. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இது எல்லாத்துலேயுமே அப்படிதான். ஆனால் அந்த மைண்ட் இப்போ ஷட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஷட் ஆஃப் ஆகாது. யாருக்குமே அப்படிலாம் ஆகாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வேற லெவல். மோஸ்ட்டாக இங்கே இருக்க முடியாது. அதான் உண்மை. ஸோ மைண்டு ஆஃப் கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்ண தெரியுது. அதாவது உங்கள் கண்ட்ரோலில் மைண்டு இருக்குது அப்படின்னா இன்னொரு வாய்ஸ் ஒன்று கேட்கும். ஹே இது என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்கு இப்போ இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்? நான் எதுக்கு இப்போ அன்னைக்கு நடந்தது போன வருஷம் நடந்ததெல்லாம் எடுத்துட்டு வரேன்? இதெல்லாம் நீங்கள் முன்னாடி வரணும். அதாவது உங்கள் மைண்டை பீட் அடித்து உங்கள் மைண்டை உட்காருப்ப தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வரணும். அந்த செகண்ட் உங்களால் அது எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் மைண்டோடு சேர்த்து நீங்களும் ஸ்பைரல் ஆகி நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. அது என்ன ஒரு இது தெரியுமா? ஒரு சிஸ்டம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை கொண்டு வைக்கும், எடுத்து கொடுக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். ஆனால் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படின்னு அது ஸ்பைரலாக அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நீ உட்கார எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தெளிவான ஒரு முடிவில் போவீங்க. சண்டையே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சண்டை போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சண்டை போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் எந்த லெவலில் சண்டை போடுறீங்க, என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு கணக்கு, செல்ஃப் கணக்குன்னு இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும்ல. இப்போது சாப்பிட்றது நம்மளுக்கு எந்த குவான்டிட்டின்னு தெரிகிற மாதிரி என்ன வார்த்தைகள் நீங்கள் விட போகிறீங்கன்றது ஒரு செகண்ட் முன்னாடி உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் தப்பாக விட்டாலும் ஓகே இது ஒரு 70% போயிடுச்சா, சரி ஓகே அடுத்த வர வார்த்தையாவது ஒரு 40ல் கொடுப்போம், அது ஆப்போனண்ட்டில் யாராக இருந்தாலும்ன்ற தன்மைக்கு வரும். இல்லை அவங்கள திருத்துறதுக்காக நான் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 95ல் கொண்டு போய் ஒரு வார்த்தையை விட்டாலும் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையில் கோவப்படுற மாதிரி நீங்கள் பண்ணாலும் உங்களால் அதை இம்மிடியேட்டாக 0ல் கொண்டு வர தெரியணும். இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மைண்டோடு சேர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிம்மதி போயிடும் ஃபார் ஷுர். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு பெரிய ஒரு சண்டையாக இருக்கட்டும், நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? இது பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு சண்டையாக இருக்கட்டும், இல்லை இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இல்லை அண்ணன் தங்கச்சி, இல்லை அக்கா தம்பி, யாராக வேணாலும் ரொம்ப பெரிய ஒரு குவாரல் நடக்குது, ஒரு பெரிய சண்டை அப்படின்னா தெருவில் தான் போய் சண்டை போடலாம். நான் வீட்டில் அவ்வளோ பெரிய சண்டையாக இருந்துச்சுன்னா ஒரு மலையை அடித்து ஓஞ்ச மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங். ஆனால் அது பீஸ்ஃபுல் ஸ்லீப்பாகவே இருக்காது. அதே இதில் நீங்கள் தூங்குவீங்க. வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் மார்னிங் அதே இதுலேயே அந்த ஒரு இதுலேயே நீங்கள் எந்திருப்பீங்க. அந்த தாட் அந்த ஒரு வைப்ரேஷன்லேயே இருப்பீங்க. ஸோ என்ன ஆகும்? திருப்பி இதே ரிப்பீட் தான் ஆகும். இதில் யார் பண்ணுறதுன்னா இந்த மைண்டு தான். ஸோ இதுக்காக தான் சொல்கிறது,
அப்படி ஒரு ஸ்பைரல் போகும். நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நில் கவனி செல்லுன்றது இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கணும். ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் மைண்டு ஸ்பைரல் அடித்து போகிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைரல் போகுதா இல்லையா, இல்லை நானா போகிறேன்னா இல்லையான்னு சொல்லி இப்படி சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆப்போனண்ட்லேருந்து அவங்க ஒரு 10 வார்த்தை போடுவாங்க, நீங்கள் ஒரு 20 வார்த்தை போடுவீங்க. மொத்தமாக லைஃபே போயிடும். வந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியது தான். ரொம்ப சண்டை போட ஆசையாக இருந்துச்சுன்னா போய் எல்லையில் போய் நில்லுங்க, சண்டை போடுங்க. அது எதுக்கு வீட்டில் பண்ணிட்டு ஓகே. சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். மைண்டை ஸ்பைரல் பண்ணி போகுதுன்னா அதை பிடிச்சிக்கோங்க, இழுத்து பிடிச்சிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க. சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, பிரெத், மூச்சு இருக்குது. ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கு நன்றியாக இருங்க. கம்பேஷன் ஸ்டேட்டில் இருங்க, கருணையில் இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஸ்டார்ட் இட் டுடே. நல்ல நாள்லாம் பார்க்க தேவையில்லை, ஸ்டார்ட் இட் டுடே. வி வென்ட் ஃபார் அ லைஃப், பட் ஆனால் இங்கே யாருமே இல்லை. இட்ஸ் ஓகே. மேபி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் நான் போஸ்ட் போட்டுட்டு நான் உடனே லைவ் போயிட்டேன் நான். ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம அடுத்த லைவ்ல கேட்சப் பண்ணுவோம். Sending you all love and light, and all your manifestations are coming along the way. அதெல்லாம் வருது. ஆனால் அதுக்கு நன்றி கடனை செலுத்துங்க. எல்லாமே சும்மா இல்லை. ஸோ அது நன்றி கடனை செலுத்துங்க. Be grateful for what you have. Namo Himalaya.